ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான ஜாய் டிவி நேயர்களுக்கும், யூடியூப் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் சியோன் புதுவாழ்வு சபை சார்பாக உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போவதற்கு முன்பதாக நம் கர்த்தருடைய நாமத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா! ஓ, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா! நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருமனப்பட்டு நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலே கடந்து வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா! தந்தேனே என்னை முற்றிலுமாய் உமக்காய் தந்தேனே இயேசுவே, இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பே இயேசுவே. தந்தேனே என்னை முற்றிலுமாய் உமக்காய் தந்தேனே இயேசுவே, இயேசுவே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. ஒரு சேர்ந்து பாடுவோமா? குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுங்குழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுங்குழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சியோன் புதுவாழ்வின் சபையின் சார்பாக உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த கிருபையை கொடுத்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களையும், இந்த வாய்ப்பினை கொடுத்த ஜாய் டிவி நிறுவனத்தாருக்கு நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். என்னோடு கூட வேத வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். 1 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வேத வசனங்களை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆத்துமாவை ஏன் கலங்குகிறாய் இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் இடைபடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. உடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நன்றாய் கவனியுங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். தேவனாகிய கர்த்தர் நம்மளை அழைத்தவர். அவர் பரிசுத்தம் உள்ளவர், மகா பரிசுத்தம் உள்ளவர். அதில் மாற்று கருத்தே இல்லை. அவர் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்திருக்கிறார்? ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும், உண்மைதான். அநேக ஆத்துமாக்களை தேவனுக்கு நேராய் திருப்ப வேண்டும், உண்மைதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் நடக்கை எல்லாவற்றிலேயும் நீ பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே,
உன் நடக்கை எல்லாவற்றிலேயும் என்னுடைய பார்வை, என்னுடைய சிந்தை, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய கிரியைகள், என் வாயிலிருந்து புறப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தைகளும் அது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். காரணம், வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, அவர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறவர். ஆகவே நாம் பரிசுத்தமாய் இருந்தா எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுத்து விடுவார். யோசேப்பு பரிசுத்தமாய் இருந்ததுனால தான் சிறைச்சாலையில் இருந்த அவரை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக நியமித்தார். இந்த பரிசுத்தம் உள்ளத்தில் இருந்துட்டா, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீ எவ்வளவு கீழே நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் உன்னை மேலே உயர்த்த முடியும். நீ எவ்வளவு மேலே இருந்தாலும் பரிசுத்தம் இல்லாட்டா உன் வாழ்க்கையில் மிகுந்த வீழ்ச்சியை நீ காண முடியும். அப்படி வீழ்ச்சியை சந்தித்த ஒரு ராஜாவை குறித்து உங்கள் மத்தியில் நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். என்னோட கூட உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 11வது அதிகாரம். தாவீதை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். சில வசனங்களை தியானிக்க போகிறோம். 1வது வசனத்தை நான் வாசிக்கிற கவனிங்கள். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். யுத்தத்துக்கு செல்ல வேண்டிய தாவீது, வேதம் சொல்லுகிறது, அவர் யோவாபையும் இஸ்ரவேல் அனைத்தையும் சேவகரையும் யுத்தத்திற்கு அனுப்பினார். தாவீதோ வென்றால் எருசலேமிலே அரண்மனையிலே தங்கிவிட்டார். ராஜாக்களின் புத்தகம், நாளாகமத்தின் புத்தகம்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது அநேக யுத்தங்களில் ராஜாக்கள் தான் முன்னின்று நடத்துவார்கள். அவங்க தான் திட்டங்களை கொடுப்பாங்க. ராஜா முன்னின்று நடத்த வேண்டிய யுத்தத்தில் ராஜா இல்லை, இருக்க வேண்டிய இடத்துல ராஜா இல்லை, போக வேண்டிய இடத்துல ராஜா போகலை. அவர் சேவகரை அனுப்பிவிட்டு அரண்மனையிலே இருந்தார் என்று வாசிக்கிறோம். அரண்மனையிலே இருந்து சும்மா இருந்தாரா? அவர் மேலே உலாத்தி கொண்டிருந்தார் என்று வசனம் சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இருக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி நம்ம இருக்கணும். உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனையில் அநேகர் நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோமா? சபை கூடி வரும்பொழுது கூடி வருகிறோமா? ஆராதனை நடக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோமா? ஆராதனை இருக்கிற வேண்டிய இடத்துல ஆராதனை இல்லாமல் கிரவுண்டில் அநேகருடைய கால் இருக்குது. கர்த்தரை ஆராதிக்க வர்றதில்லை. அநேக திருமண காரியங்கள், காதுகுத்து காரியங்கள், அநேக வெளிய காரியங்கள். ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்தால் டபுள் சேலரி, அங்கே தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது இல்லை. தேவ சமூகத்தில் இருக்கணும். இருக்க வேண்டிய நேரத்தில் நீ இருக்கணும். தேவ சமூகத்தில் இருக்க வேண்டிய இடத்துல தாவீது இல்லை. அதனால வீழ்ச்சி அங்கே நடக்குது. தேவ பிள்ளையே, பிரச்சனையை சந்திக்கிறார், பெரிய போராட்டத்தை சந்திக்கிறார், பாவத்துக்குள்ளே விழுகிறார். வேதம் சொல்லுகிறது, பிறனுக்கான யாதொன்றின் நீ இச்சியாதிருப்பாயாக. அப்படி என்றால் என்ன? அடுத்தனுடைய எந்த காரியத்தின் மேலே உன் கவனம் போகக்கூடாது. அடுத்தனுடைய உடைமைகள் மேலே இச்சை வரக்கூடாது. அது கட்டளை, நீ கைப்பற்றி ஆகணும். ஆனால் தாவீது செய்த காரியம் யுத்த களத்தில் இல்லாமல் அரண்மனையில் அவர் இருந்ததுனால அவர் உரியாவின் மனைவியின் பாவத்தில் விழுந்தார். உரியாவின் மனைவி இச்சித்து அவர் எடுத்துக்கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளை, நீ தேவ சமூகத்தில் இருக்க வேண்டிய நேரத்தில் இருக்கணும். ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நீ ஜெபிக்கணும். வேதத்தை வாசிக்க வேண்டிய நேரங்களை நீ வேதத்தை வாசித்து தான் ஆகணும். ஊழியங்களை செய்ய வேண்டிய நேரத்தில் ஊழியங்களை செய்து தான் ஆகணும். அதுதான் உனக்கு பாதுகாப்பு, அதுதான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்னைக்கு தேவ சமூகத்தில் இருக்கணும்னா வாலிப பிள்ளைகளுக்கு எத்தனை கஷ்டம். 2.5 மணி நேரம் ஆராதனையில் உட்கார முடியல, வார்த்தையை கவனிக்க முடியல. உலகத்துக்கு கொடுக்கிறதான, சினிமாவுக்கு கொடுக்கிறதான அந்த முக்கியத்துவம் தேவனுக்கு கொடுக்கப்படுகிறது இல்லை. அதனால தான் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை, முன்னேற்றத்தை நம்மளால் பார்க்க முடியறதில்லை. தேவனுடைய பிள்ளைகளை, தாவீது பாவத்தில் விழுந்தார். அவர் விழுந்ததோடு மாத்திரமல்ல,
அந்த பாவத்தை மறைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார். நான் வசனங்களை வாசிக்கிறேன், நீங்கள் நன்றாய் கவனியுங்கள். 5வது வசனம். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து தான் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். 8வது வசனம். பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போய் பாத சுத்தி செய் என்றான். உரியா ராஜ அரண்மனையிலிருந்து புறப்பட்ட போது ராஜாவினிடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அநேகர் நம்ம மன்னிப்பு கேட்குறோம், தவறு செய்து மன்னிப்பு கேட்குறோம். கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன? விட்டு விடுகிறாயா? அந்த பாவத்தை விட மனம் இருக்கா? பொய்யை விட்டுட மனம் இருக்கா? கோபத்தை விட்டுட, எரிச்சலை விட்டுட, மன்னிக்க முடியாத சுபாவத்தை விட்டுட, பொறாமையை விட்டுட, பெருமையை விட்டுட மனம் இருக்கா? விட்டுட மனம் இல்லை, மன்னிப்பு எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? தாவீது பாவம் செய்ததோடு மாத்திரமல்ல, அதை மறைப்பதற்கு முயற்சி செய்தார். தான் செய்த அந்த தவறை எப்படியாகிலும் உரியாவின் மீது சுமத்துவதற்கு முயற்சி செய்தார். தேவனுடைய பிள்ளைகளை அப்படி செய்யக்கூடாது. ஒரு காரியம் தவறும் உள்ளத்தில் பட்டா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே இனி நான் இப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நீ மன்னிப்பு கேட்பதோடு மாத்திரமல்ல அதை விட்டுவிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் எனக்கு மறைக்கிறோம்? ஒரு சின்ன விஷயந்தான், கணவனுக்கு தெரியாமல் மனைவியின் மொபைலில் எவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருக்குது, மனைவிக்கு தெரியாமல் கணவனுடைய மொபைலில் எத்தனை தொடர்பு உள்ள நபர்கள் இருக்கிறாங்க. ஒரு மொபைலில் கூட நம்ம உண்மையாய் வெளியரங்கமாக இருக்க முடியலையே இன்னைக்கு. இன்னும் சிலர் செய்கிறது அநியாயமாக இருக்குது. பாத்ரூமில் கொண்டு போகிறது, தனி அறையில் கொண்டு போகிறது மொபைலில். உன் பாவங்களை மறைப்பது நிமித்தம் நீ ஒரு நாள் நீ மேன்மையை பார்க்க முடியாது. தேவனுடைய பிள்ளைய கர்த்தருடைய கண் பார்த்து கொண்டிருக்கிறது. மறைக்காத. அது கர்த்தர் தவறுன்னு சுட்டி காட்டும் போது அதை விட்டுட்டு நீ வெளியே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மன்னிப்பு கேட்டு 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 திரும்ப திரும்ப செய்கிறதுல நீ எந்த ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் பார்க்க முடியாது. தூசியை நீ உதறி போடுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைய தாவீது மறைக்க முயற்சி செய்கிறார். எப்படியாகிலும் உரியாவை தன்னுடைய போர் சேவகனை அவர் வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார். அந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம், நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 9-10. ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜா அரண்மனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடு படுத்து கொண்டான். உரியா தன் வீட்டிற்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா, நீ வீட்டிற்கு போகாதிருக்கிறது என்ன? தந்திரமான பேச்சு. நீ களைப்பாக வந்திருக்கிற, நீ ஏன் உன் வீட்டுக்கு போல? ஒரு போர் சேவகன், சாதாரண விசுவாசி சொல்கிறான், பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் வெளியில் தங்கியிருக்கிறாங்க, யோவாபும் போர் சேவர்களும் பாளையத்தில் இறங்கியிருக்கிறாங்க, நான் போய் என் குடும்பத்தோடு எப்படி சந்தோஷமாக சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? என் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சி ஏது? என்னோட கூட இருக்கிறவங்க வெளியில் தங்குறாங்களே, கூடாரத்தில் இருக்கிறாங்களே, பனியிலும் குளிரிலும் வெயிலையும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களே, நான் மட்டும் போய் என் வீட்டில் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? ஒரு சாதாரண விசுவாசி போர் சேவகன் வாயிலிருந்த அந்த வார்த்தை வரும்போது கூட தாவீது மனம் திரும்பலைங்க. ராஜாவின் மீது பற்று, தன் நாட்டின் மீது பற்று உரியாவுக்கு. ஆனால் தாவீதுக்கு அது இல்லை. இவ்வளவு நம்பிக்கையாக இருந்த விசுவாசியை, இவ்வளவு நம்பிக்கையாக இருந்த போர் சேவகனை என்ன செய்யணும்னு பிளான் பண்ணார்? நான் எப்படியாவது கொல்லணும்னு பிளான் பண்ணாருங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் வரும்போது முதல்ல நடக்கிறது என்ன தெரியுங்களா? பிசாசு புத்தியை கட்டிடுவான். அதனால தான் வேதத்தில் ஆண்டவர் பிசாசு பிடித்தவர்களை சுகமாக்கின போது வசனம் தெளிவாக இருக்கும், அவன் புத்தி தெளிந்தவனாய் உட்கார்ந்துருந்தான். புத்தி தெளிந்தவனாய் உட்கார்ந்துருந்தான். முதல்ல புத்தியை தாங்க கட்டுவான். நீ செய்கிறது தப்பு இல்லை, பாவத்தின் மேலே பாவம், பாவத்தின் மேலே பாவம். விபச்சார பாவத்தில் விழுந்தார். அடுத்தது கொலை செய்ய நிருபத்தை எழுதி உரியாவின் கையிலே கொடுத்து அனுப்புகிறார். எவ்வளவு இருதயம் கடினப்பட்டிருக்கும்.
உரியா ராஜாவின் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறார், நாட்டின் மீது. ஒரு யூதன் கூட இல்லை, அவர் ஏத்தியன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ராஜாவுக்கு நம்பிக்கையான பாத்திரமாய் ஒரு உரியா இருக்கும் பொழுது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதால் இருக்க முடியலையே. காரணம் பாவம். கர்த்தர் அருவருக்கிற பாவம் உள்ள வரக்கூடாது. தேவ பிள்ளைய உரியாவை கொலை செய்யும்படி திட்டமிடுகிறார். அழகான ஒரு மாஸ்டர் பிளான் போடுறார். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 14-15 காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையிலே கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்தில் மும்முரமாய் நடக்கிற போர்முகத்தில் நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள். யுத்தம் அதிகமாக நடக்கிற இடத்துல நீ கொண்டு போய் உரியாவை நிறுத்தி நீங்களாம் விட்டுட்டு போயிடுங்க. எப்படி மனசு வந்தது பாருங்க. ராஜா தாய் ஸ்தானம் தானே, தன் பிரஜையை அவன் தான் பாதுகாக்கணும். தன் நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடிமகனையும் அவன் தாங்க பாதுகாக்கணும். அவன் மனைவியை எடுத்துக்கொண்டு அவனை கொலை செய்ய திட்டம். தான் வாழ வேண்டிய இந்த காரியம் வெளியே தெரிஞ்சால் நமக்கு எவ்வளவு அசிங்கம். அதனால உரியாவை எப்படியாவது முடிச்சிடணும்னு சொல்லி உரியாவை வீழ்த்த அதிகமாக பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. என்னுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் நம்ம எப்படி மேலே வரணும், நம்ம எப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம எப்படி உயரணும் அப்படி பிளான் போடுறதை விட அடுத்தவனை எப்படி கெடுக்கணும், அடுத்த ஊழியத்தை எப்படி உடைக்கலாம், அடுத்த சபை எப்படி உடைக்கலாம், அடுத்த ஊழியக்காரன் பேரை எப்படி கெடுக்கலாம், அடுத்தவன் குடியை எப்படி கெடுக்க, இப்படி தான் திட்டம். யாரும் பார்க்கலன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் பார்க்குறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நீதியில் கூட பரிசுத்தர் என்று வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. உரியாவை எப்படியாவது முடிக்கணும். அவர் நினச்சபடியே உரியா செத்து போகிறார். ரொம்ப ஹாப்பி தாவீதுக்கு. இப்போது உரியாவின் மனைவியை அரண்மனையில் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டார். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சாரு. ஆனால் முடியல, இனிமே தான் ஆரம்பம். ஒரு அழகான வார்த்தையை வாசிக்கிறேன், கவனிங்க. 11வது அதிகாரம் 27. துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்து அனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். கடைசி பகுதி வாசிக்கிறேன். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாக இருந்துச்சு. யோவாபுக்கு தெரியாமல் இருக்கலாம், உரியாவுக்கு தெரியாமல் இருக்கலாம், போர் சேவகனுக்கு தெரியாமல் இருக்கலாம், கர்த்தருக்கு தெரியாமல் இருக்குமா? அவருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்னுடைய பிள்ளைகளே. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 128, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன இருக்கிற பிள்ளைங்க தான் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்க்க முடியும். இந்த காரியம் செய்தால் கர்த்தர் பிரியப்படுவாரா? இந்த காரியம் கர்த்தருக்கு பிடிக்குமா? நான் பேசுறது, நான் யோசிக்கிறது, நான் செய்கிறது கர்த்தர் பிரியப்படுவாரா? அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த பயம்தான் ஞானத்தின் ஆரம்பம். உடனே கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததான உடனே தன் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார், நாத்தானை. 17வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். எதுக்கு அனுப்பினார்? தாவீது செய்த பாவத்தை கண்டித்து உணர்த்த நாத்தான் என்கிற தீர்க்கதரிசியை அனுப்பினார். தாவீதுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தாருங்க. வசனத்தில் இருக்குது, சவுலை விட்டு விலகினார். சாமுவேல் தீர்க்கதரிசி எப்பொழுது தாவீதை அபிஷேகம் பண்ணினாரோ அந்நாள் முதற்கொண்டு 15-16வது அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல்ல அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதோடு இருந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே இருப்பார், ஆனால் பாவத்தையும் நீதியையும் கண்டித்து உணர்த்துவார். தாவீது விபச்சாரம் செய்தார், பிற்பாடு கொலை செய்தார், கர்த்தருடைய கட்டளையை மீறினார். ஆவியானவர் இருக்க மாட்டார். இந்த சரீரம் கர்த்தர் தங்குற ஆலயம், நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், அல்ல தேவ ஆவியானவர் அதில் வாசமாக இருக்கிறார்கள் என்று அறியீர்களா? உள்ள பாவம் வரும்போது, விபச்சாரம் வரும்பொழுது ஆவியானவர் உள்ளே இருக்க மாட்டார். உணர்த்தப்படலை தாவீது, தப்பு மேலே தப்பு, பாவத்தின் மீது பாவம் ஒரு ராஜா செய்து கொண்டே இருக்கிறார். அதிகார துஷ்பிரயோகங்க, அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாரு. ஒரு 10 பேருக்கு உன்னை லீடராக வச்சிருக்கிறாரு, ஒரு அலுவலகத்தில் உன்னை ஒரு மேல் அதிகாரியை வச்சிருக்கிறாரு, ஒரு ஜபக்குழுவில் உன்னை ஒரு அதிகாரியை வச்சிருக்காருனா கர்த்தர் உனக்கு கொடுத்த அதிகாரத்தை நீ தப்பாக பயன்படுத்தக்கூடாது. ராஜா எது வேணாலும் செய்யலாம். அந்த எண்ணம் தாவீதுக்கு வந்தது. யார் என்ன கேட்க போறா? எந்த இடத்துல நீ இருந்தாலும், 2 பேருக்கு தலைவனாக இருந்தாலும் நீதியோடு உண்மையோடு நீ நடத்தணுங்க.
கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனை கர்த்தர் நம்பி அதிக காரியங்களை கொடுப்பார். உனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நீ உண்மையாக இருக்கணும், சாட்சியாக இருக்கணும், அவர்களை நீதியும் நேர்மையுமாய் நடத்தணும், பட்சபாதம் இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் ரட்சிப்பையும் நீ மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்னை வெளிப்படுத்துறது, ஒன்னை மேன்மைப்படுத்தி காட்டிக்கிறது, அதுக்கு கொடுக்கப்படலை அபிஷேகம். விழுந்து போன அநேகரை கர்த்தருக்கு நேராய் திருப்பப்படுவதற்கு தான் அந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு நேராக திருப்ப அநேகர் தனக்கு நேராக திருப்பிக்கிறாங்க. தேவனுக்கு நேராய் நடத்தணும். தீர்க்கதரிசி போய் கண்டிக்கிறாரு, தாவீதே நீ செய்த காரியம், நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், வேறு பிரிக்கப்பட்டவன், ஆனால் நீ செய்த இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பு. கர்த்தர் தாவீதை எப்படி தண்டித்தார் என்பதை குறித்து நான் வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். 8, 9, 10 வசனங்களை நான் வேகமாய் வாசிக்கிறேன். உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து, உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளை உன் மடியிலேயும் தந்து, இஸ்ரவேல் வம்சத்தையும் யூத வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை நீ செய்து அவருடைய வார்த்தை நீ அசட்ட பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவின் பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அம்மோன் புத்திரனின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்ட பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடினால் பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். உன் வீட்டை விட்டு விலகாது பட்டயம். உரியாவை கொன்ற அந்த பட்டயம், அதே போன்ற பட்டயம் நீ சாகும் வரைக்கும் உன் வீட்டை விட்டு என்றைக்குமே விலகாது. நீ யாருக்குமே தெரியாது 4 அறையில் செய்ததை நான் வெளியரங்கமாய் கொண்டு வருவேன். என் இதயத்துக்கு ஏற்றவன் தான் நீ, என் இதயத்துக்கு ஏற்றவன் தான். சங்கீதங்களில் சில பகுதி எழுதினவர் தான் தாவீது. நல்ல தம்புரு வாசித்து தேவனை ஆராதித்தவர் தான், ஆராதனை வீரன் தான். ஆனால் அவர் தவறு செய்யும்போது, நீ எனக்காக இவ்வளவு காரியம் செஞ்ச ஆண்டவர் மன்னிக்கவே இல்லை. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. மனுஷன் எதை விதைக்கிறான் அதை அறுப்பான். கர்த்தர் பட்சபாதமற்ற தேவன், எல்லோரையும் நேசிக்கிறவர். கர்த்தர் தாவீதை அறுக்க வைத்தார், சாபத்தை தலையின் மேல் வர பண்ணினார் தேவனுடைய பிள்ளைகளை. கடைசி வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். உணர்த்தப்பட்டுட்டான். ஐயோ நான் செஞ்சது தப்பு. அந்த உணர்த்துதல் இருக்கணுங்க. திருச்சபையில் வசனம் வரும் பொழுது கண்டித்து உணர்த்தும் போது ஏற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு அது விருப்பம் இல்லை. ஆசீர்வதிக்கணும், நான் என்ன தப்பு செஞ்சாலும் என்னை ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களை கொடுக்கணும், என்னை எதையுமே கேட்கக்கூடாது. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறதா ஜனங்களுக்கு பிரியமாக இருக்குது. கண்டித்து உணர்த்துகிற இடத்துல நிற்கணும் தேவ பிள்ளைய. அதுதான் உன்னை சரிப்படுத்தும், அதுதான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். ஒரு இடத்துல ஒரு ஜபக்குள்ள இருந்தால் உன் பரிசுத்தம் அதிகமாகணும், விசுவாசம் அதிகமாகணும், ஜபம் அதிகமாகணும். அப்படிப்பட்ட இடத்துல நீ ஐக்கியப்படணும். ஒரு இடத்துக்கு போய் உன் பரிசுத்தம் குறையுது, உன் ஜெபம் குறையுது, உன் விசுவாசம் குறையுதுன்னு சொன்னால் நீ எவ்வளவு ரூபா கொடுத்தா அந்த இடத்துல இருக்கக்கூடாது. விட்டு ஓடி வரணும். தேவன் தான் முக்கியம், ஓடி வரணும். கண்டித்து உணர்த்துற இடத்துல நில்லுங்க, கர்த்தர் உருவாக்குவார். கடைசியாக வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். இந்த காரியத்திலே 14வது வசனம், கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாயிட்ட தாவீது. தகப்பன் கூட நீ ராஜாவாக இருக்க தகுதியில் என்ன புறக்கணிச்சாருப்பா. ஆனால் நான் உன் முகத்தை பார்க்கல, உள்ளத்தை பார்த்து இஸ்ரவேலுக்கு ராஜாவாக நீ ஆடுகளை மேய்க்கும் போது உன்னை அபிஷேகம் பண்ணினேன். தாழ்மையில் இருந்து உன்னை எடுத்து உயர்வான இடத்துல வைத்தேன், என் ஜனங்களை நேசித்து நீதியாய் நடத்துவாய் என்பதற்காக. ஆனால் இன்றைக்கு சத்துருக்கள் என்னை தூஷிக்க நீ காரணமாயிட்ட தாவீது. இந்த தண்டனைக்கு நீ தப்ப முடியாது. கர்த்தர் உன்னை எதுக்காக அழைத்தார், எதுக்காக அபிஷேகித்தார், எதற்காக ரட்சித்தார், அதை உணரணும். மரண பரியந்தம் அதில் நிற்கணும். ஒரு அழைப்பு. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறபடினால் உன் நடக்க எல்லாவற்றிலும் நீ பரிசுத்தமாக இருக்கணும். தேவ பிள்ளைய, நீ எந்த இடத்துல விழுந்தா, வெளிப்படுத்தின விசேஷம் 2:5, என்ன நிலையிலிருந்து நீ விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பிடு. மனம் திரும்பு. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம்.
பரிசுத்த ஆவியானவரே, என்னோட கூட ஜெபிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை என்னோட கூட ஜெபிங்க. ஒரு வாழ்க்கை வாழ போகிறோம். கர்த்தருக்காக வாழ தீர்மானித்து உங்களை விட்டு கொடுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற பாவம், இச்சை, இதெல்லாம் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்குது. கர்த்தர் உன்னை எதுக்காக அழைக்கலை? ஒரு மேன்மையான காரியங்களுக்காக உன்னை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புடைய மேன்மையை நீ உணர்ந்து கொள்ளணும். தேவ பிள்ளைய, உன்னை நம்பி கொடுத்த அபிஷேகத்தை கேவலமான காரியங்களுக்காக நீ இழந்து போயிடக்கூடாது. எந்த ஏசபேலுக்காக நீ இழந்து போகக்கூடாது. நீ கர்த்தருக்காக ஆமென் சாதிக்கிற ஒரு போர் சேவகனாய் நீ வரணும். உன்னை நம்பி கொடுத்த அபிஷேகத்தை யாருக்காகவும் நீ இழந்துடாத. ரட்சிப்ப, உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இழந்துடாத. கர்த்தர் உனக்கு கொடுத்த ஒரு போஸ்டிங், அந்த பதவி எதுவாக இருந்தாலும் அதில் நீதி நியாயமாக இருக்க ஒப்புக்கொடு. கண்களை மூடி, ஆண்டவரே, என்னோட கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். வாய்ப்பு கேட்குற யாரையுமே நீ புறம்பே தள்ளுறதில்லப்பா. யாரெல்லாம் விழுந்து போயிருக்கிறாங்களோ, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறாங்களோ, அவங்க மேலே அவங்க வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அவங்க மறுபடியும் ஆண்டவரே நீங்கள் கட்டணும் ஆண்டவரே, கட்டணும். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் ஸ்தானத்தில் கட்டுகிற தேவன், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு கேட்குற ஒவ்வொருத்தர் மேலேயும் இப்படி வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. யாரும் உம்மால் அபிஷேகம் பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, பிரித்தெடுக்கப்பட்டவங்க ஒரு நாள் வீழ்ச்சியை சந்திச்சிடக்கூடாதப்பா. பிசாசு கொண்டு வருகிற எல்லா தந்திரத்தையும் முறியடித்து கர்த்தருக்காக நிற்கிற ஒரு போர் சேவகனாய், வைராக்கியம் உள்ளவர்களாய், சாதிக்கிறவர்களாய் ஆமென் எகுக்களை கத்த நிறுத்துவீராக. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் என் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேலே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும். என் பரிசுத்த ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்வீராக. எத்தனை பேர் தேவையோடு கண்ணீரோடு எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதான்னு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நன்மைகள் நடக்கட்டும் ஆண்டவரே. அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் விலகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, குறிப்பாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஜாய் டிவி நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. அநேக லட்சக்கணக்கான ஆண்டவரே ஜனங்களுக்கு இந்த டிவி நிகழ்ச்சிகள் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதை பொறுப்பெடுத்து நடத்துகிற ஆண்டவரே அன்பு சகோதரர் மேலுடைய வல்லமை, சரீர சுக பலன் ஆயுசு பெருகட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அநேகருக்கு இந்த டிவி சேனல் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. இதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருவின் தந்திரங்களை அழித்து நாங்கள் செபிக்கிறோம். மனதாரா இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லோரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, நீங்கள் எந்த திருச்சபைக்கும் போகாதவர்களாக இருந்தால் எங்கள் திருச்சபையின் ஆராதனைக்கு உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். 24 மணி நேரம் ஜெப உதவிக்கு எங்கள் தொலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண்ணிற்கு உங்கள் உதாரத்துமான காணிக்கை அனுப்பி தாங்கும்படி அன்பாய் கேட்கிறோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் முகவரி: சியோன் புது வாழ்வு சபை, எண் 31, லால் பகதூர் சாஸ்திரி தெரு, தரணி ஸ்கொயர், பேரமனூர், மறைமலை நகர், போர்ட் ஆப்போசிட். சபையின் ஆராதனை ஞாயிறு காலை 8 மணி முதல் 10:30 வரை நடைபெறும். மாதந்தோறும் அமாவாசை அன்று கட்டுகளை உடைக்கும் ஜெபம் மாலை 6 மணி முதல் 9 மணி வரை நடைபெறும். இதில் வியாதியில் உள்ளவர்களுக்காகவும், பில்லி சூனியம் மாந்திரிகத்தின் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் கட்டுகளை உடைத்து சிறப்பு ஜெபம் செய்யப்படும். யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். அனுமதி இலவசம்.